அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை நாம் கொஞ்ச நேரம் துதிக்கப் போகிறோம். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி. உண்மையான மனதோடு கூட அவரை நாம் துதிக்கும் போது அவர் அதிலே ரொம்ப பிரியப்படுகிற தேவன். நம் மத்தியிலே வந்து ஆண்டவர் கிரியை செய்கிறான்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இதெல்லாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவரை மனதார நாம் துதிப்போமா? அவர் துதிக்கு பாத்திரன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. துதிகளிலே பிரியப்படுகிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நாம் மனதார நாம துதிப்போமா? அவர் வானத்தை சிங்காசனமும் பூமியை பாதபடியுமாய் கொண்டவர் சொல்லி வேதத்தில் நாம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட தேவன் தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் அவர் உருவாக்கினவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் கட்டளையிட எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். எவ்வளவு பாக்கியவான்கள்ல ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையை நினைத்தவராக ஆண்டவர் அவ்வளோ வல்லமையுள்ள தேவனை நாம் சமீபமாய் பெற்ற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம்மை கண்மணியை போல பாதுகாக்கிற தேவனா, அவருக்கு நம்மை குறித்து அவ்வளவு சொல்லியிருக்கார். அவ்வளவு அக்கறை உள்ள தேவன். அவர் நம்முடைய இருதயங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அவருக்கு அவளால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில்லை சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினா அப்படியே அவருக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்பேற்பட்ட தேவனை நாம சமமாய் பெற்றிருக்கிறோம் இல்ல? நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தாவே, அப்படிப்பட்ட தேவனை நாம பெற்றிருக்கிறோம் இல்ல? இதெல்லாம் உணர்ந்தவளாக ஆண்டவர் நீரே வல்லமுள்ள தேவன். ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில்லை சொல்லி மனதார நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போமா? அவர் இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவர் அப்படிப்பட்ட தேவன். சாதாரண காரியம் இல்ல, அசாதாரணமா காரியங்களை செய்கிறவர் அவர். அப்பேற்பட்ட தேவனை நம்ம பெற்றிருக்கிறோம் இல்ல? நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் விரும்புகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் முடவர்களை நடக்க செய்தவர், சப்பானிகளை எழுந்து நடக்க செய்தவர், மரித்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க செய்த தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன் அல்ல, அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிற மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்களாக உண்மையாக அவரை நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு யாருமே ஒப்பானவர் இல்லை என்பதை உணர்ந்தவளாக நம்ம அவரை பாடுவோமா? செங்கடலை அவர் பிளந்தவர், ஜனங்களை அதன் நடுவிலே நடந்து போக செய்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர்கள் என்று உணர்ந்தவளாக இந்த பாடல் பல மாத்திரம் பாடுவோமா? நாம கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்தில் பூமியில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிறந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர்.
ஆண்டவரை நம் கொஞ்ச நேரம் துதித்தோம்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிற ஆண்டவர். நம்ம ஒருவேளை ஒரு நண்பர்கள் அல்லது ஒரு மனிதர் நமக்கு உதவி செய்யும் பொழுது அவருக்கு தேங்க்ஸ் சொல்றோம், பல்வேறு விதங்களிலே அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆண்டவர் அனுதினமும் நம்மை கண்பணியை போல பாதுகாக்கிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை நாம் டெய்லி அவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா? அதை உணர்ந்தவளாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் இன்னைக்கு சுகம் பலன் ஜீவன் தந்து நம்மை அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம எந்த வேலை செய்தாலும் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நம்ம உழைப்பின் பலனை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம அனுதினமும் உண்ணுவதற்கான உணவை ஆண்டவர் தந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம்ம உடுத்திக் கொள்கிற உடையை தந்திருக்கிறார், நம்ம இருக்கிற இருப்பிடத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அருமையான ஒரு குடும்பத்தை தந்திருக்கார், நல்ல ஒரு கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறாரு, சகோதர சகோதரிகளை தந்திருக்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்ம விசுவாசிகளினுடைய ஐக்கியத்தை தந்திருக்கிறாரு. அண்ணா அக்கான்னு சொல்லி அந்த உறவிலே சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் செய்கிற அந்த கிருபையை தந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? சமுதாயத்திலே நம்ம எல்லாவற்றிலும் வாழ கிருபை செய்திருக்கிறாரே, நன்றி செலுத்துவோமா? குறிப்பாக இந்திய தேசத்திலே பிரஜைகளாக சிட்டிசன்ஷிப்பாக நம்ம வைத்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம் தமிழ்நாட்டிலே தமிழ் தெரிந்தவர்களாக தமிழை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம கொடுத்த நல்ல திருச்சபைக்காக, நல்ல இப்படிப்பட்ட கிரேஸ் டிவி போன்ற ஐக்கியங்களை நமக்கு தந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருக்கு முழு மனதோடு கூட நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீ செய்த எண்ணற்ற சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நான் எண்ணத்தை செலுத்துவேன் ராஜா, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றுவேன் சொல்றான். அப்பேற்பட்ட அநேக நன்மைகளை நம் வாழ்வில் செய்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நான் உணர்ந்தவளாக இதெல்லாம் நாம் பெற்றது அனைவரும் கிருபையால் நம்ம பெற்றிருக்கிறோம். நம்முடைய செயல்னாலே, நம்முடைய தகுதியினாலே நம்ம இதை பெறவில்லை. ஆண்டவர் கிருபையாக, ஆண்டவர் நமக்கு கிருபையாக இதை தந்திருக்கிறாரே. உணர்ந்தவளாக கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் என்று சொல்லி பாடுவோமா? பெயர் சொல்லி நம்மை அழைத்தது ஆண்டவருடைய கிருபை, பெரியவனாக்கினதும் நம்முடைய கிருபை, நீதிமானாய் மாற்றினது அவருடைய கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் அவருடைய கிருபை, கட்டுகளை நீக்கினது அவருடைய கிருபை, காயங்களை கட்டினதும் அவருடைய கிருபை, வல்லமையை அளித்தது அவருடைய கிருபை, வரங்களை கொடுத்தது அவருடைய கிருபை. கிருபையை கொண்டாடுவோம், தேவ கிருபையை கொண்டாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம் என்ற பாடலை என்னோடு பிணை இணைந்து நீங்களும் பாடுவீங்களா? கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம்,
ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். ஆண்டவரை கண்டிப்பாக மனம் மகிழ்ந்திருப்பார் சொல்லி நம்ம கர்த்தருக்குள் நம்புகிறோம். அதுக்கு மேலாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஏனால் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஓயாமல் தேவதூதராலே அவர் போற்றப்படத்தக்கவர். அப்பேற்பட்ட தேவனை நாம் தரிசிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார். நீர் இருக்கிற வண்ணமாகவே இடத்துல வா சொல்லி ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த உபவாச கூடுகளே வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் பரிசுத்தத்துக்கு குறைச்சலான காரியங்கள், பரிசுத்தத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கூறுவோமா? அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவன் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். அவர் பாவிகளை வெறுக்காதவர், பாவத்தை தான் வெறுக்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அறிக்கை செய்வோமா? நொறுங்குண்டு இருதயத்தோடு வருகிறேன், நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவரே, நொறுங்குண்டு இருதயத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய பாவ குற்றங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு என்னுடைய பாவங்கள் தடையாக இருக்கிறதே, அதை என்னிலிருந்து நீக்கி போட ஆண்டவரே. நான் எத்தனையோ முறை என்னுடைய பலத்தினாலே முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால் முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பேன்னு சொன்னால் ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்ய வல்லவர். அவர் பாவங்களை நேசிக்கிற ஆண்டவர், பாவத்திலிருந்து மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிற ஆண்டவர். நம்முடைய பலவீனத்திலே நம்மளுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி வாக்குரைத்திருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய அந்த பலவீனமான காரியங்கள், பாவமான காரியங்கள் என்னிலே நீக்கி போட எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? அவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். நீர் இருக்கிற வண்ணமாகவே வா என்று சொல்லி அழைக்கிறார். அன்பின் உருவம் ஆண்டவர் அழைக்கிறார், நீ அருகில் வா. தொய்ந்து போன உன் வாழ்வினை கேட்கிறார், நீ அருகில் வா. ஓடிவா, நீ ஓடிவா, கண் கலங்கிய நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னைதான் அழைக்கிறார், நீ அருகில் வா. இந்த பாடலை உண்மையாக உணர்ந்தவளாக நொறுங்குண்டு இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? மனிதர் பலரை நம்பினார், பலமுறை தடுமாறினார். ஊற்றார் பெற்றார் அன்பெல்லாம் கனவு போன்று அகலுமே. ஓடிவா, நீ ஓடிவா, கண் கலங்கியே நீயே வா. தூரமாய் நிற்கும் உன்னைத்தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. அன்பின் உருவம் ஆண்டவர் அழைக்கிறார், நீ அருகில் வா. தொய்ந்து போன உன் வாழ்வினை கேட்கிறார், நீ அருகில் வா. ஓடிவா, நீ ஓடிவா, கண் கலங்கியே நீயே வா. தூரமாய் நிற்கும் உன்னைத்தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. ஓடிவா, நீ ஓடிவா, கண் கலங்கியே நீயே வா. தூரமாய் நிற்கும் உன்னைத்தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு என்று நம்மை அழைத்த தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான துதியின் வேலைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை மனதார நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வல்லமையை சொல்லி, உம்முடைய மகத்துவத்தை சொல்லி நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்விலே நீ எண்ணற்ற நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறீர் ராஜா. நன்றி பலிகளை நாங்கள் எந்த நாளில் ஏறெடுக்கவும் எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதுக்காக நன்றி செலுத்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக
எங்களையே நாங்கள் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தந்திரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதியான வேலையை ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.